மக்களே சொல்வதையே செய்வோம், செய்வதையே. அதிமுக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். தேனியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கும் அவர் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு ஐயவை திட்டவிடலாம் பசுமை வீடுகளாகவும் 5 ஆண்டு காலத்தில் 8 லட்சம் வீடுகளை தரமான உறுதியான வீடுகளாக கட்டி தந்திருக்கின்றார். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கருதுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு கிராமப்புறங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய குடும்ப பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று விலையில்லாத கறவை பசுமாடுகளையும் 4 வெள்ளாடுகளையும் தந்து இன்றைக்கு அந்த குடும்பங்களுடைய பொருளாதார நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டப்பேரவை தொகுதி பாமக வேட்பாளர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். கீழ்வெள்ளியூர், வல்லம், கடம்பை, வெங்கடாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாமக வேட்பாளர் ராவணன் பரப்புரையில் ஈடுபட்டார். துண்டு பிரசுரங்களை விநியோகித்து அவர் ஆதரவு கோரினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சியில் திமுக வேட்பாளர் சீனிவாசனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரித்தார். கல்வி, விவசாய கடன் ரத்து, முதியோர் உதவித்தொகை என்பன உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கை அம்சங்களை விளக்கி அவர் பரப்புரை மேற்கொண்டார். நெல்லை மாவட்டம் தென்காசி தொகுதிக்குட்பட்ட பாவூர் சத்திரம் பகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து நடிகை குஷ்பு பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக அரசு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். கடந்த 5 வருடமாக நீங்க கேட்கிறது ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நபரை தேர்ந்தெடுப்பீங்க, ஏதோ காரணத்தினால அவரால் அது செய்யப்பட முடியல. ஏன்னா என்ன பண்ணாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கறதுமே அதிமுக இருக்கிறாங்க. கடந்த 5 வருஷத்துல அம்மா ஜெயலலிதா அவர்கள் வெறும் பொய் வாக்குறுதி கொடுத்துதான் இந்த ஆட்சி நடத்திருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெறப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நாஞ்சல் சம்பத் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட அவர் காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணி சேர்ந்தவுடனேயே அதன் அழிவு காலம் தொடங்கிவிட்டதாக விமர்சித்தார். இந்தியாவுடைய ராணுவ அமைச்சர் கிடைத்திருந்தால் எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவரை கொன்றால் திருப்பி தாக்குவோம் என்று ஒரு அறிக்கை விடுவதற்காக ஒரு ஆள் இருக்க வேண்டும். எங்களுக்கு வாங்கி தந்தாயா? இல்லை. நீ கேட்டது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி. தேசத்தின் பாதுகாப்பும் ஸ்திரத்தன்மையும் ஆட்டம் கண்டது. வேறு வழியில்லாமல் ராஜினாமா செய்துவிட்டு வந்தார்கள். நல்ல திட்டங்களுக்கு பயன்படும் நிதியே இலவசங்களுக்கு ஒதுக்கப்படுவதால் அவற்றை மக்கள் தவிர்க்க வேண்டும் என கோவில்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் மகன் துரை வையாபுரி கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விநாயகா ரமேஷுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து பரப்புரை மேற்கொண்ட துரை வையாபுரி மக்கள் மாற்றத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். டெல்லியில் எப்படி ஒரு மாற்றம் வந்தது? கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் முடிஞ்சது, அவரால் ஒரு தடவை முடிஞ்சது, 2 தடவை செஞ்சாரு. நாடு முழுதும் வந்து மோடிகளை வீசும்போது டெல்லியில மறுபடியும் கொண்டு வந்தாரு. மாற்றம் நீங்க நினைச்ச மக்கள் நீங்க நினைச்சா நீங்க கொண்டு வரல. நீங்க அது கண்டிப்பா முடியும். இது ஒரு விதை. இந்த விதையை வந்து இந்த விதைக்கிற அந்த நம்பிக்கைங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. 6 வலுவான கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் தங்களது உரிமைகளுக்காக அனைத்து தரப்பினரும் போராடி வருவதாக திமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கூறினார். சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா குறித்து கடுமையாக விமர்சித்து பேசினார். இந்த ஆட்சியில் போராடாதவர்கள் யாரும் இல்லை. விவசாயிகள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொழிலாளர்கள் எல்லா வகைக்கும் போராடினார்கள். யாருக்கும் விடிவு கிடைக்கவில்லை. கலைஞர் ஆட்சி காலத்தில் போராட்டமே இல்லை. ஏன்? போராட்டங்கள் நசுக்கப்பட்டதா? அப்படி அல்ல. போராட்டத்திற்கான காரணங்களே உருவாகவில்லை.
கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே தண்ணீர் பள்ளி பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் சதகத்துல்லா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கொளித்தலை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் 100% பணிகளையும் நலத்திட்டங்களையும் பெற்றுத் தருவேன் என கூறினார். நியாய விலை கடைகளில் வாக்கு சேகரித்த அவர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார்.